மக்களே இன்றைக்கி ஒரு குட்டி விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால மாதாவுக்கு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதாவுக்கு பூவெல்லாம் போடலாம், வாங்க பார்க்கலாம். விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சிட்டோம். அதில் நான் மாதாவுக்கு க்ளீன் பண்ணி ஃபுல்லாக வச்சுட்டு விளக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். நீங்களும் இந்தமாரி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம விளக்கு எண்ணெய் எடுத்து வச்சிட்டோம். விளக்கு அழகாக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு மாதாவுக்கு நம்ம பூவெல்லாம் அழகாக எடுத்து வச்சிட்டோம். மாதா அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா நானே தான் இப்படி தான் அழகாக மாலை செய்வேன் எப்பவுமே. அப்போவே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிட்டு வச்சுட்டேன் மாதா அம்மாவை. பார்த்திங்கன்னா இதை க்ளீன் பண்ண வேண்டியது வேலை இருக்குது. சாம்பிராணி போக கொடுக்கறதுக்காக வாங்க க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பற்ற வச்சுட்டேங்க. அப்புறம் இதை வட்டிட்டு தான் நம்ம பார்த்திங்கன்னா சாம்பிராணி போக போகணும். சைடு வந்துட்டேன். வாங்க இந்த விளக்கெல்லாம் ரெடி பண்ணிடலாம். அதான் பார்த்தீங்கன்னா அழகாக நான் குட்டியாக மாலை செஞ்சேன். எப்போ பார்த்தீங்கன்னா நான் தான் செஞ்சு நான் தான் கட்டி போடுவாங்க. அதுதான் மக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நேரே பார்த்தீங்கன்னா பூ வாங்கி அவங்க கட்டி வச்சேன். எதுக்குன்னா நம்ம போகிற டைம் எப்பவுமே நம்ம கட்டி கிடையாது. அதனால நம்ம கடையால் சேல்ஸ் ஆகிட்டு வந்துடும். வெள்ளிக்கிழமைன்றதுனால கடை நான் சமையல் கூட முடிச்சிட்டேன். காய் குழம்பு வச்சு நம்ம ஒயிட் ரைஸ் செஞ்சு பசங்களுக்கும் கட்டி கொடுத்துட்டு அழகாக பார்த்திங்கன்னா அவளுக்காய் பொரியல் செஞ்சுட்டேன். நான் இதில் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் புகையாக ஆயிடுச்சு. நம்ம மாதாம்மா பார்த்திங்கன்னா அழகாக உக்காந்துட்ருக்காங்க. இந்த குட்டி விழா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற மாதாம்மா அழகாக இருக்குதான்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச மாலை நல்லா இருக்குதான்னு பார்த்தும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.